ஹலோ மக்களே, வெல்கம் டு தியா சேனல். இந்த வீடியோவில் நம்ம முட்டை மிட்டாய் ஓவன் இல்லாமல் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை காய்ச்சி பால்கோவா செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு பால்கோவா செஞ்சு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி திக்னஸாக வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 150 கிராம் சீனி ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம அடுத்து முட்டை வேறு சேர்க்க போகிறோம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியான சீனி சேர்க்கணும். இப்போ 1 லிட்டர் பாலுக்கு எனக்கு 200 கிராம் பால்கோவா கிடச்சிது. இதுக்கு நான் 150 கிராம் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் வந்த பின்னாடி ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இந்த பால்கோவா நல்லா ஆறின பின்னாடி, அதாவது லேசாக சூடாக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ தான் நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். 200 கிராம் பால்கோவாவுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 200 கிராமுக்கு 3 முட்டை போதுமானது தான். இது நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கனால நமக்கு முட்டை சேர்த்துருக்கோன்ற ஒரு ஸ்மெல்லே இதில் வராது. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நான் 3வது முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆனது. இப்போ கடைசியாக நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்க்குறதுனால நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இந்த முட்டையோட வாசனையும் அதிகமாக இருக்காது. இதை நீங்கள் செஞ்சு முடித்த பின்னாடி இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கோன்றதையே நம்மளால் நம்ப முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. இப்போ நான் பால்கோவா செஞ்ச அதே சட்டியிலேயே இதை போட்டு மறுபடியும் நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு முட்டை வாசனை போகணும். நம்ம ஓவன் இல்லாமல் செய்கிறனால இந்த மெத்தடில் செஞ்சால் தான் நமக்கு கொஞ்சம் குயிக்காக அது கிடைக்கும். இந்த மாதிரி கரண்டி எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட முட்டையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அடுத்து நம்ம எந்த பாக்ஸில் நம்ம இதை செய்ய போகிறோமோ அந்த பாக்ஸுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி அதில் லேசாக நெய் தடவிக்கோங்க சுற்றி. இப்போ இந்த பேட்டரை எடுத்து நீங்கள் அதில் வச்சுருங்க. இப்போ தான் நம்ம அடுத்து ஓவனுக்கு பதிலாக நம்ம இன்னொரு மெத்தட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு பெரிய நல்லா அடிகனமான பாத்திரத்தில் உப்பு நல்லா போட்டு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டை மிட்டாய் பேட்டர், அதை இதில் வச்சு ஒரு வாழை இலையை வச்சு மூடி வச்சுருங்க. இது குறைஞ்சது ஒரு 40 மினிட்ஸ் இருக்கணும். அதாவது சிம்மும் இல்லாமல் மீடியம் இல்லாமல் ஒரு ஹீட்டில் வைங்க. 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் வச்சுருக்க ஹீட்டை பொறுத்து தான் அது எவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காமல் வேகணுன்றது இருக்குது. இந்த மாதிரி நான் 45 நிமிஷம் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நல்லா வெந்திருந்தது. வீடு முழுக்க நல்ல ஸ்மெல் இருந்துச்சு. இதை நான் ஒரு கரண்டி வச்சு உள்ளே குத்தி பார்க்கும்போது கரண்டியில் ஒட்டவே இல்லை. அவ்வளோதாங்க, முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம ஸ்லைசஸ் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. முட்டை மிட்டாய் ஓவனில் செய்யும்போது நமக்கு மேலே ப்ரௌன் கலராக இருக்கும். பட் நம்ம இந்த மெத்தடில் செஞ்சுருக்கனால நமக்கு மேலே ப்ரௌன் கலர் கிடைக்காது. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கட் பண்ணி ஸ்லைசஸ் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது எவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் உங்களுக்கு பிச்சை காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கோன்றதே தெரியலை. அந்த அளவுக்கான ஒரு டிஷ்ஷுங்க இது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை செஞ்சேன், சூப்பராக வந்திருந்தது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.